வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கிக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்றை வழங்கியிருப்பதாக சர்வதேச நாடுகள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த அறிவுறுத்தலில் நேட்டோ அமைப்பில் யுக்ரைன் இணையக்கூடாது எனவும் தெரிவித்திருக்கின்றார். ஜெலன்ஸ்கி ரஷ்யா தங்கள் நாட்டை ஆக்கிரமிக்கும் என அஞ்சி நேட்டோ இராணுவ கூட்டமைப்பில் இணைய 2022ஆம் ஆண்டு முயற்சித்தார். இதற்கு ரஷ்ய ஜனாதிபதி புடின் கடும் எதிர்ப்பு தெரிவித்தமையுடன் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு ஆபத்து எனவும் இணையும் முயற்சியை கைவிட்டால் போர் தொடுப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு 2022 பிப்ரவரியில் யுக்ரைன் மீது ரஷ்யா போரை ஆரம்பித்த நிலையில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் இந்த போரில் இதுவரை 13,000 பேர் உக்ரைன் மக்கள் இறந்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்ததாவது, யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி விரும்பினால் ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் எனவும், இல்லையென்றால் அவர் தொடர்ந்து போராடலாம். அது எப்படி தொடங்கியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நேட்டோ அமைப்பில் யுக்ரைன் இணையக்கூடாது. சில விஷயங்கள் ஒருபோதும் மாறாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். கிரீஸிலிருந்து ஜெர்மனி சென்ற போயிங் 757 விமானம் நடுவானில் தீப்பற்றியதனால் பரபரப்பான சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது. கிரீஸ் நாட்டின் கோர்புவிலிருந்து ஜெர்மனிக்கு செல்லும் போயிங் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றியது. அந்த விமானத்தில் 273 பயணிகள் மற்றும் 8 பணியாளர்களும் இருந்துள்ளதாகவும், அந்த விமானம் டன்ஸ்ட்ரோக் நோக்கி சென்று கொண்டிருந்ததுடன் விமானம் புறப்பட்டு 1 மணி நேரத்திற்கு பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும், இத்தாலியின் பிரின்சிட்டி நகரில் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றியவுடன் உடனடியாக தீயும் அணைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யுக்ரைன் ரஷ்யா மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் போர் நிறுத்தம் தேவையில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் காதுகளுக்கு இசை போன்றது என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் யுக்ரைன் போர் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார்கள். பாதுகாப்பு உத்தரவாதங்கள் உட்பட முக்கியமான விடயங்கள் குறித்தும் இன்று மிக சிறந்த பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்பட்டுள்ளதாக ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை யுக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் வழங்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். எனினும் பிரான்ஸ் ஜனாதிபதி எமானுவேல் மேக்ரோன், ஜெர்மன் சான்சலர் ஃபிரிட்ரிக் மெர்ஸ் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியுள்ளார்கள். இந்நிலையில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்படுவதற்கும் போர் நிறுத்தம் அவசியமில்லை எனவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். நைஜீரியாவின் சொகோட்டோ மாநிலத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 40 பேர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த பகுதியில் பிரபலமான சந்தையில் பயணிகளை ஏற்றிச் சென்ற படகொன்றே விபத்துக்குள்ளானதாக கூறப்பட்டுள்ளது. இந்த விபத்து இடம்பெற்ற போது படகில் 50 பேர் பயணித்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் 10 பேர் மீட்கப்பட்டுள்ளதுடன் காணாமல் போனவர்களை தேடும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. முன்னதாக நைஜீரியாவில் நைஜர் மாகாணத்தில் கடந்த வாரம் 100 பேர் பயணித்த படகொன்று விபத்துக்குள்ளானதில் 13 பேர் வரை உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருக்கு இடையிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த நிலையில் உக்ரைனின் சில பகுதிகளில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கைகள் ஒலிக்கவிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ரஷ்யா பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தும் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் யுக்ரைனின் விமானப்படை எச்சரித்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்புடன் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் யுக்ரைன் தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் நடாத்தி வருகிறார்கள். சமாதான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக யுக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவதோடு அதை செயற்படுத்துவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தயாராக இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது டொனால்ட் ட்ரம்புக்கு ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆயுதப்போரை தடுத்து நிறுத்தியதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை மீண்டும் எதிரொலித்த அமெரிக்கா இருநாட்டு எல்லை நிலவரத்தை தினமும் கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையிலான போரை தான் தடுத்து நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறி வருகிறார்.
இதுவரை 40 முறை இந்தியா பாகிஸ்தான் இடையான பதட்டத்தை தான் தணித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை நிறுத்துமாறு எந்தவொரு நாட்டின் தலைவரும் இந்தியாவை கேட்கவில்லை என பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருந்தார். பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தத்தை மூன்றாம் தரப்பு தலையீடு எதுவும் இல்லை எனவும் வர்த்தகத்திற்கான இராணுவ நடவடிக்கை நிறுத்தப்படவில்லை எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருந்தார். ஆனால் அமெரிக்காவின் ஆதரவை பெறும் நோக்கில் இந்தியாவுடனான போர் நிறுத்தத்தை ட்ரம்பே காரணம் எனவும் பாகிஸ்தான் தொடர்ந்து கூறி வருகின்றமை தெரிவிக்கத்தக்கது. அதன் விளைவாக பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனீர் 2 முறை அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டார். தொடர்ந்து பாகிஸ்தானுடன் கச்சா எண்ணெய் ஒப்பந்தம் ஒன்றை அமெரிக்கா அறிவித்தது. சமீபத்தில் ரஷ்ய அதிபர் புடினுடனான உச்சி மாநாட்டின் போது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை நிறுத்தியதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். இந்த பின்னணியில் பல்வேறுபட்ட செய்தி நிறுவனங்களிடமும் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்தியா பாகிஸ்தான் இடையே என்ன நடக்கின்றது என்பதை அமெரிக்கா கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயற்படுத்துவதில் இருக்கும் சவால்கள் மிகவும் முக்கியமானது எனவும் தொடர்ந்து பராமரிப்பது என்பதும் மிகவும் கடினமான காரியம். அதனால் இருநாட்டு எல்லை நிலவரத்தை தினமும் கண்காணித்து வருகின்றோம் எனவும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆயுத போர் மூழ்வதை டொனால்ட் ட்ரம்பும் தடுத்திருந்தார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகள் நடக்கின்றன. கம்போடியா தாய்லாந்து இந்தியா பாகிஸ்தான் ருவாண்டா கங்கோ போன்ற நாடுகளின் அமைதியையும் அமெரிக்கா கொண்டு வந்துள்ளோம் எனவும் உலகின் அமைதியை ஏற்படுத்தவே அமெரிக்கா முயற்சி செய்கின்றது எனவும் மார்க்கோ ரூபியோ குறிப்பிட்டுள்ளார். கட்டார் மற்றும் எகிப்து ஆகிய மத்தியஸ்தர்களால் முன்வைக்கப்பட்ட புதிய போர் நிறுத்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதிய முன்மொழிவில் 60 நாள் போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேல் பலஸ்தீனிய போர் நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விரிவான தீர்மானத்தை நோக்கிய பாதைகள் அடங்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் 60 நாட்களில் இஸ்ரேல் பிடித்து வைத்திருந்த பாலஸ்தீனிய கைதிகளுக்கு ஈடாக காசாவில் மீதமுள்ள இஸ்ரேலிய கைதிகளின் பாதிப்பேரை ஹமாஸ் விடுவிக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இஸ்ரேலிய இராணுவம் மனிதாபிமான உதவிகளையும் காசா பிரதேசத்தில் நுழையும் அனுமதியையும் மறுக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இஸ்ரேல் முன்னதாக இதுபோன்ற திட்டங்களை நிராகரித்தால் இது போருக்கு உடனடியாக முடிவு எடுக்கப்படுவதற்கான உத்தரவாதம் அளிக்காது எனவும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். மியான்மரில் டிசம்பர் 28ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆங் சான் சூகி தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சியானது ஆட்சியை பிடித்தது. ஆனால் இந்த தேர்தலில் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டிய இராணுவம் ஆங் சான் சூகி தலைமையிலான ஆட்சியை கவிழ்த்து 2021 பிப்ரவரி மாதம் ஆட்சியை கைப்பற்றியது. இந்நிலையில் எதிர்வரும் டிசம்பர் 28ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் எனவும் பல்வேறு கட்டங்களாக தேர்தலை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.